வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பிறக்கப்போற குழந்தைகளுக்கு ஜோதிட விளக்கங்கள குடுத்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 13/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதாவது விசுவாவசு வருடம் மாசி மாசம் 1ஆம் நாள். சூரியன் மாசி மாசத்துக்கு போயிட்டாங்க. அதனால கும்பராசிக்கு வந்திருக்காரு சூரியனை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் சாயங்காலம் 4:10 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? மூல நட்சத்திரம் அதுக்கு முன்னத்த நாளும் இருக்கக்கூடிய அமைப்பு, அ நாளைக்கும் அந்த மூல நட்சத்திரம் 4:10 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் உள்ள வரக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டமமா அமையக்கூடியது தனுசு ராசிக்கு, கடகராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மூல நட்சத்திரத்துக்கு ஏ, யோ, பாப்பி இந்த பெயர் நாமம் தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா ஏகாதசி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா வஜ்ர யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி கிரகம், நீச்ச கிரகம் எதுவும் இல்ல. உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் இருக்காரு. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கும் போது கோழி தான் பஞ்சபட்சியா வரக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரம் 4 ரிஷபத்திலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரை நட்சத்திரம் 2 மிதுனத்திலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. துரதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் 2 சிம்மத்திலையும் அமையுதுங்க. குழந்தை பிறக்கிற நேரம் மூல நட்சத்திரம் கேதுவோட சாரம் அப்படிங்கிறதுனால எடுத்தோடனையும் தசாபுத்தி கேது தசையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் வருது, அது சுக்கிரனோட சாரம். சுக்கிரன் 20 வருஷமும் தசாபுத்தி காலமா செயல்படுவாங்க. இது சதய நட்சத்திரம் ராகுவோட சாரத்துல இருக்கிறதுனால ராகு கேது தோஷம் இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இந்த 4 லக்னமும் இருக்கலையே ஆகாது. அப்படி ஆயிருச்சு, அதுல சுகப்பிரசவம் பிறந்துட்டாங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நிறைய சங்கடங்களை கொடுக்கும். என்னென்ன அப்படிங்கிறதையும் அப்புறம் பார்க்கலாம். சுக்கிர தசை முடிஞ்ச உடனே சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் தசை ஒரு 7, ராகு தசை 18. இத்தனை தசாபுத்தி காலங்கள் நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷம் பிரியம்மா சாவுங்காலம் வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. பணங்காசுக்கு பஞ்சம் கொடுக்காத அமைப்பு. சரிங்களா? குழந்தைகளோட கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு. அவங்க அரசு உத்தியோகமோ, கணவன் மனைவி சகிதமா வாழ வேண்டிய சூழ்நிலையோ, வருமான தடை இல்லாம பிரச்சனை இல்லாம வாழ வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படுங்க. இது நல்ல லக்னங்களா அமைஞ்சிருச்சுன்னா. ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை கொடுக்கும். சரி, அது எந்தெந்த லக்னங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல கடகம், சிம்மம், மகரம், கும்பம், தனுசு, மீனம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாத லக்னங்களா இருக்கிறாங்க. இந்த லக்னங்கள்ல குழந்தைகள் சுகப்பிரசவமாவோ இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் தாயும் தந்தையும் பாதிப்பாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு இடையில இது சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கொடுக்கலாம். சுபமா போனால் பிரிஞ்சு போகிறதும், இல்லைன்னா மரணம் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுங்க. இது பூர்வீகத்தில் வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பையும் இது வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? இந்த லக்னங்கள்ல இருந்தாங்கன்னா, குழந்தை பிறந்த நேரம் போய் அதுக்கு உண்டான ஜோதிடர்களை சந்திச்சு அதுக்கு உண்டான கோயில்களுக்கு, ஸ்தலங்களுக்கு போய் வந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். முழுசா நீங்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா கீழ இருக்க நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, இப்போ குழந்தை பிறக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தையா? பெண் குழந்தையா? இல்ல அந்த குழந்தை என்ன மாரி லாபத்துல இருக்கிறாங்க? தாயும் தந்தைக்கு எப்படியெல்லாம் செய்றாங்க? பாதகமோ, இல்ல உடல் ரீதியா உபாதைகளோ என்ன மாரி வருது அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை நம்ம பார்த்துடலாம். பிறக்கிறது பெண் குழந்தை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா குடுக்குங்க. இல்லன்னா கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் பின்னாடி இழுத்துட்டு போயிரலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை இது எல்லாமே அம்மாவுக்கு குடுக்கும். புள்ளையோட 12 வயசுக்கு மேல புள்ளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இது குடுக்குங்க. சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா சகோதரன் இல்ல, இல்லன்னா சகோதரன் கொஞ்சம் நோயாளியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போகும். தந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையை குடுக்கக்கூடிய அமைப்பு. சரியான கோபக்காரரு, ரோசக்காரரு, சண்டைக்காரரா அப்பா இருக்க வேண்டிய சூழ்நிலையும், வருமானத்தை குடுக்கக்கூடிய அமைப்பும், கட்டட சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய தந்தையோ, இல்லைன்னா நிலபுலன்கள் வாங்கி விற்கக்கூடியவராவோ, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவராவோ, இல்லைன்னா துணிமணிகள் வாங்கி விற்கக்கூடியவராவோ இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, புள்ளையும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, நல்ல கோவம், ரோசத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சான்னா நல்ல லாபத்தை குடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொஞ்சம் குடுக்குங்க. தந்தை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ண முடியாத அந்த சூழ்நிலையை குடுக்கும். கொஞ்சம்
பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலோ, பசுமாடு வீட்டில் வளர்த்தனாலோ செல்வ செழிப்புக்கு பஞ்சமே வராது. அந்த சூழ்நிலையும் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைக்கு ஏற்படும். இது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, 2க்குமே அந்த மாரி பாதிப்ப குடுக்கும். அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல் சோர்வு தன்மையும், சீக்கிரம் டயர்ட்னஸ் ஆகக்கூடிய தன்மையும் இதெல்லாம் குடுத்துருங்க. கொஞ்சம் அதனால கொஞ்சம் தாய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நோயாளி அப்படிங்கிற சூழ்நிலையும் இழுத்துட்டு போகும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பையனா இருந்தது அப்படின்னு சொன்னா, அவன் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாவே இருப்பான். நல்ல புத்திசாலியா இருப்பான். சரிங்களா? ஆனா படிப்பும் கொஞ்சம் தடபடக்கூடிய அமைப்புக்கு இழுத்துட்டு போகும். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவன் ஊருக்கு உழைக்கிற பையனாவும் பின்னாடி இருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இவனோட நேரமும் செல்வ செழிப்ப கொஞ்சம் தடை பண்ணுங்க. மகாபாரத கதைய கேளுங்க. வீட்ல பசுமாடு வளர்த்துனா சிறப்பு தான். அதனால அதுவும் பிரச்சனை இல்ல. இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஃபோன்னால பின்னாடி சங்கடங்கள் நெறைய வந்து சேரக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில இவனுக்கு முன்னேற்றத்த குடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும். அ தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடியதும், பையன் பேர்ல நிலபுலன்கள் இருந்ததுன்னா, அது பல மடங்கு வளரக்கூடிய யோகத்திலயும் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? பையனோட நேரம் அப்பாவுக்கோ, இல்ல பையனுக்கோ விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பையனுக்கு கண்ணுல இடது கண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் வந்து சேருங்க. அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. குழந்தை பிறக்கிற நேரம் எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருமா? அப்படிங்கிறது நமக்கு வேணுங்க. சரிங்களா? குழந்தை பிறக்கிற நேரம் தந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில நல்ல லாபத்த குடுக்குறதுனால, அது சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுனாங்கன்னா, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பையும், தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வீட்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய சூழ்நிலையும், தொழில் விருத்திய குடுக்கக்கூடிய சூழ்நிலையும் எல்லாமே குழந்தை பிறக்கிற நேரம் நல்ல லாபத்த அமையுதுங்க. என்ன ஒண்ணுன்னா, கேது நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, வீட்ல யாராவது ஒரு முடவன வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்திரும். கொஞ்சம் அதுக்கு கவனமா இருக்கோணும். நிரந்தர நோயாளிய கண்டிப்பா குடுக்குங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, வீட்ட தேடி பாம்பு வரும், போற இடத்த தேடி பாம்பு வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு உண்டான அறிகுறி. பிள்ளையார் கோயில் வழிபாடு எடுத்துட்டு இருந்தா ஓரளவுக்கு இந்த பாதகத்திலேருந்து விலக்கு குடுக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, கீழ இருக்க நம்பருக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கங்க.